தமிழகத்தில் மே 4க்கு பிறகு அரசியல் மாற்றம் ஏற்படும். கெலமங்கலம் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை ஆவேச பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தளி தொகுதி பாஜக வேட்பாளர் டாக்டர் சி. நாகேஷ்குமாருக்கு, தாமரை சின்னத்தில் ஓசூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களிக்க பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை காத்திருக்கிறார்கள் என்றும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமச்சந்திரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் தொகுதியின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்பட்ட தளி தற்போது பின்தங்கி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்த அவர், தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் சட்ட ஒழுங்கு நிலைமையை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு வேலைவாய்ப்புகள் குறித்து அவர் அதிருப்தி வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, மத்திய மற்றும் மாநில ஆட்சிகள் ஒரே கோட்டில் இணைந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என்றும் ஓசூர் பகுதியில் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு மற்றும் விமான நிலையம் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் மக்கள் தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.